ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ஆஃப்கானி பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குக்கு வித் கோமலில் பூஜான்றவங்க செஞ்சது. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இதை வந்து கிளறி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சா போதும். அது நல்லா உப்பு அந்த காரமும் இறங்கிரும். ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கான விழுது வந்து ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கான விழுது ரெடி பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பட்டர்லேயே கூட தாளிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் பர்சன்ஸ் ஜாஸ்தினா வெங்காயத்தினோட அளவுகளை வந்து கூட்டிக்கிறணும். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு நான் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன். இதில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா. காரம் வந்து மிதமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கையளவு இருக்கிற மாதிரி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லேசாக ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா திருப்பி நம்ம கொதிக்க விட போகிறோம். அதனால் லேசாக வதக்கினா போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது சரியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்ல கலர் வந்து ப்ரௌனாக ஆகணும். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்க மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த விழுதுக்கானதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரே ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமா இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ இதில் பன்னீரை ஆட் பண்ணிடலாம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்ல கெட்டித்தன்மை கிடச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கீ ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டே கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.